Praise the Lord. Month of elevation. உயரமான இடத்திற்கு உயர்ந்த நிலைக்கு உங்களை உயர்த்த போகிற தேவனுடைய வார்த்தையை இந்த நாள்ல எங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹalleluya. தேவன் இந்த மாதம் தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை எங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தை சந்திக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறது. ஹalleluya. சோ இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தையை நம்ம கேட்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாருக்கும் கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக புதிய மாதத்திற்குரிய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தையை இந்த நாள்ல நம்ம கேட்க போறோம். அந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தத்தை நீங்க எங்களோடு கூட சேர்ந்து இந்த வேலையில தியானிக்க போறீங்க. இந்த மாதம் தேவன் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு, உயரமான ஸ்தலங்கள்ல தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இந்த வேலையில உங்களை சந்திக்க போகிறது. நீங்க பெற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், எங்களோடு கூட சேர்ந்து நீங்க தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு உங்களை கொண்டு போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை உங்க சுய பலத்துல, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளால, பண பலத்தால, மனிதர்களால உங்களுக்கு கொடுக்க முடியாத உயரங்களுக்கு உங்களை தேவனுடைய வார்த்தை கொண்டு போகிறத நீங்க காண போறீங்க. ஹalleluya. இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கிற வார்த்தைகள் என்னன்னு சொல்லி எந்த மீனிங்ல அவர் நம்மளோட வாழ்க்கையில அதை கொடுக்கிறாரோ, எதை மீன் பண்ணி அவர் நமக்கு கொடுக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த மாதத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்த போகிறத நீங்க காண போறீங்க. அதாவது எப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சுய பலத்தினால நீங்க ஏறி போக முடியாத, அடைய முடியாத சில உயரங்களுக்குள் தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறாரு. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை உங்க மேல நான் பேசும்படியாக இந்த வேலையில நான் விரும்புறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க உபாகமம் புஸ்தகத்தின் 28வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா? உபாகமம் புஸ்தகத்தின் 28வது அதிகாரம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹalleluya. இந்த 2024வது வருஷத்துடைய 3வது மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நீ கீழாகாமல் மேலாவாய். தேவன் உன்னை வாளாக அல்ல, உன்னை தலையாக மாற்றி இருக்கிறார். ஹalleluya. உங்களை தேவன் தலையாக்கி இருக்கிறார். நீங்க கீழாக போக போவதில்லை. உங்களோட வாழ்க்கையில இனி நீங்க செய்ய போகிற எந்த காரியத்திலும் நீங்க கீழ் நோக்கி போக போவதில்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கைய மேலோக்கி கொண்டு போக போறாரு. ஹalleluya. உங்களை வளர்ச்சியின் பாதையில கர்த்தர் கொண்டு போவேன் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க சில காரியங்களை நினைச்சு, நான் இவ்வளவு நாள் நல்லா இருந்தேன், இனி அடுத்தது என்னோட முடிவு எப்படி போக போகுதுன்னு தெரியல, என் லைஃப் எப்படி போக போகுதுன்னு தெரியல, ஒருவேளை ஆண்டவர் என்ன சில காரியங்களை கீழே கொண்டு போயிருவாரோ, நான் இனி விழுந்து எந்திரிக்க வேண்டியது இருக்குமோ, சில விஷயங்கள்ல நான் கீழே இறங்கி போக வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை நோக்கி சொல்லுகிற காரியம், இனி நீ கீழாக அல்ல, நீ மேலோங்கி வளர போகிறாய். உன்னை ஆண்டவர் மேலோக்கி கொண்டு போக போகிறார். ஹalleluya. வசனம் சொல்லுகிறபடியா உங்களுடைய வாயில இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யுங்க. தேவன் உங்களை வாளாக அல்ல, இதுவரைக்கும் நீங்க வாளாக இருந்திருக்கலாம், ஒரு ஃபாலோவரா இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் தலையாக்க போறேன், உன்னை நான் லீடர் ஆக்க போறேன். இதுவரைக்கும் நீ ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பின்பற்றி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட போறாரு. உங்களை தேவன் தலைவன் ஆக்குகிறார். ஆமென். உங்க பின்னாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டம் உங்களை பின்பற்றி வரும்படியாக உங்களை லீடராக்க கர்த்தர் விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களா? இந்த வாக்கு தத்தத்தை இதை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க பிலீவ் பண்றீங்களா? ஆமென். இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க சொல்லுங்க, நான் வாளாக அல்ல, தலையாக மாற்றப்பட்டு இருக்கிறேன், தேவனால் தலையாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து இன்னொரு வாக்குத்தத்த வார்த்தை கூட நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம திருப்பி கொள்ளலாமா? 2 சாமுவேல் புஸ்தகத்துல 20
42வது அதிகாரத்துல 44வது வசனத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் இந்த வேளையில நான் பேசுகிறேன். வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தின் 44வது வசனத்துல, என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். ஹல்லேலூயா. ஜனங்களின் சண்டைகளுக்கு, உங்களுக்குள் இருந்த அந்த மாம்சத்தின் போராட்டங்களில் இருந்து தேவன் உங்களை இந்த நாளிலே விடுதலை ஆக்கி, ஆமென், உங்களை ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு தலைவராக இன்றைக்கு தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்கன்னா ஆமென்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க தேவையில்லாத சண்டைகளுக்குள்ள, ஜனங்களின் சண்டைகளுக்குள்ள, நிந்திப்புகளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் நீங்க துளைத்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை என்கவுண்டர் பண்ணி கொண்டிருக்கிறது, உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை தலைவனாக்குகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை நீங்க உங்களோட வாயில ரிப்பீட் பண்ணுங்களேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கி விட்டு ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களோட வாய் திறந்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்களேன். உங்களை தேவன் தலைவனாக வைக்கிறார். உங்களை அதுக்காக தாங்க இவ்வளவு நாள் தேவன் வழி நடத்தினாரு, உங்களை உருவாக்கினாரு, உங்களை ஆயத்தப்படுத்தினாரு. இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண போறீங்க. நீங்க இப்ப பெற்றுக்கொள்ற இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கானது மாத்திரம் அல்ல, உங்கள் தலைமுறைகளுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கல, உங்களுடைய ஆயுசு நாள் முழுவதும் நீங்க சுதந்திரித்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இந்த வேலையில நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க வாளாக அல்ல, தலையாக ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நீங்க ஃபாலோவர்ஸா இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில இருந்து உங்களை லீடர்ஸ் ஆக்க போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஜனங்களின் சண்டைகளுக்கு தேவன் உங்களை விலக்கி, உங்களை தப்புவித்து ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு உங்களை தலைவனாக்குகிறார். வசனம் சொல்லுது, நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அறியாத ஜனங்கள் கூட என்னை சேவிக்கும்படியாக தேவன் என்னை இந்த வேளையில, என் தலையை தேவன் இந்த வேளையில அபிஷேகிக்கிறார். என் சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. சாபங்கள் அல்ல, ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்நியர் கூட என்னுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அமைதலாய் போகும்படி, அடங்கி போகும்படி தேவன் என் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது தேவன் உங்க மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் வெளிப்படுகிற காலமா இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க என்ன எதற்காக படைச்சிருக்கிறீங்க, என் மேல நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? தேவன் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம், உங்களை எதற்காக படைச்சாரோ, உங்களை இவ்வளவு நாள் எதற்காக உருவாக்கினாரோ, எதற்கு உங்களை பிடிச்சாரோ, தேவன் அந்த காரியத்தை உங்களிடத்திலிருந்து வெளியரங்கமாக்க போகிறத நீங்க காண போறீங்க. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, வாளாக அல்ல, தேவன் என்னை தலைவனாக்குகிறார். ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கை கீழாக போக போவது இல்ல. சொல்லுங்களேன், உங்களோட வாயில நீங்க அறிக்கை செய்யுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை உங்க வாயில சொல்லுங்களேன். இனி நான் கீழாக அல்ல, நான் மேலோங்கி வளர போகிறேன். நான் மேலோங்கி வளர போகிறேன். என்னுடைய வளர்ச்சியை தேவன் ஒவ்வொரு நாளும் நான் காணும்படியாக எனக்கு கிருபை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு? வர 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 உங்களை விருத்தி அடையும்படியாக செய்ய போறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அப்படியே வளர்ந்துகிட்டே போற ஒரு சீசன் இருந்தது. திடீர்னு ஏதோ ஒன்றுல பிடிக்கப்பட்டு கீழ் நோக்கி போனது போல நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சோ இன்னைக்கும் நீங்க அந்த கீழ் நோக்கி போன அந்த காரியங்களிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில, அதுல இருந்து நீங்க மீண்டு வந்து கொண்டு இருக்கிறீங்க, மேல் நோக்கி போய் கொண்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க இருதயத்துல ஒரு பயம் இருக்கா? இப்படித்தானே நான் கடந்த நாட்கள்ல கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்தனே, ஒருவேளை திரும்பவும் அது போல ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா, ஏதாவது ஒண்ணு சம்பவிக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சு பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட பயங்கள், அந்த அவிசுவாசங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து இன்னைக்கு நீங்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுக்குறீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுது, இனி நீ கீழாக அல்ல, உன்னை நான் மேலாக கொண்டு போக போறேன், உன்னை மேல் நோக்கி கொண்டு போக போறேன். உன் வளர்ச்சி எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும்படியா ஆண்டவர் கிருபை செய்ய போறார். நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க போறீங்க. நீங்க கீழ் நோக்கி போக போவதில்ல, நீங்க மேல் நோக்கி வளர போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க சொல்லுங்க, உங்களோட வாயில சொல்லுங்க, நான் விழ போவது இல்ல, நான் வளர போறேன்,
நான் வளர போறேன். என்னை தேவன் தலையாக்கி இருக்கிறார். ஜனங்களின் சண்டைகளுக்கு தேவன் உங்களை தப்புவித்து, சில மனுஷங்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செயல்கள், பொல்லாத மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தை அம்புகள் வந்து தைக்கிறது போல வேதனைப்படுத்தி இருக்கிறதுனால சில இடங்களை நீங்க பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? சில காரியங்களுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? இந்த விஷயத்த செய்ய எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தைகள் என்னை நோக்கி வந்திருக்கு. இந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி இருக்கு. திரும்பியும் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை கேட்டா என்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அந்த பயங்களை எல்லாம் உங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிச்சு உங்களுடைய வாயில சொல்லுங்க. நான் பயத்துக்கு இந்த வேலையில நீங்களாக்கப்படுகிறேன். தேவ வார்த்தை என்னைக்கு உங்களுக்குள்ள இறங்கி வருதோ அங்க பயத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா தேவ வார்த்தை என்னைக்குமே உங்களுக்குள்ள பயத்தை விதைக்காது, நம்பிக்கையை தான் விதைக்கும். ஹல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்ட நம்பிக்கையை விதைக்கும்னா உறுதியான நம்பிக்கையை விதைக்கும். அதுக்கு பேரு தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆமென். தேவன் என்னை வளரும்படியாக செய்ய போறார். நாளுக்கு நாள் என் வளர்ச்சியை நான் காண போறேன். நாளுக்கு நாள் நான் வளர்ந்து கொண்டே இருக்க போறேன். உங்க இருதயத்துக்கு அந்த பயத்துடைய இடத்தை நீங்க இன்னைக்கு காலி பண்ணுங்களேன். தேவனுடைய வார்த்தை ஆகிய அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இந்த வேலையில பிரவேசிக்கட்டும். ஆமென். இனி நீங்க வாளாக இருக்க போவது இல்ல. தேவன் உங்களை தலையாக்குகிறார். தேவன் உங்களை தலையாக்குகிறார். ஜனங்களின் சண்டைகளுக்கு உங்களை விலக்கி உங்களை தேசங்களுக்கு தலைவன் ஆக்குகிறார். உங்களை அதற்காக தாங்க தேவன் பாதுகாத்தாரு, உருவாக்குனாரு, உங்களை பலப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. தேவன் பிளான் பண்ண அந்த தரிசனத்துல நீங்க இந்த மாதத்துல இருந்து நீங்க நடக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில அது வெளியரங்கமாக போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்றத பாக்குறோம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குவார். அவர் என்னுடைய கன்மலையா இருக்கிறாரு. அவர் என்னுடைய கோட்டையா இருக்கிறாரு. அவர் எனக்கு பாதுகாவலரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு பிரியமானவங்க யாராவது வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம போய் அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம்? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற? இப்ப நீ ஏன் இப்ப துக்கமா இருக்கிற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? நான் தான் ஜீவனோட உன் கூட இருக்கனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சிலர்கிட்ட. அது போலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. இப்ப ஏன் நீ துக்கம் கொண்டாடிட்டு இருக்க? இப்ப எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ சோகமா இருக்கிற? உன் லைஃப பார்த்து நீ ஏன் பயந்து கொண்டு இருக்கிற? நான் ஜீவன் உள்ளவரா உன் கூட இருக்கிறனே. ஹல்லேலூயா. நான் என்ன மரிச்சா போயிட்டேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறாரு. நான் செத்தா போயிட்டேன். உன் கூட தானே நான் இருக்கிறேன். ஆமென். தாவீது சொல்றாரு, என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் ஜீவிக்கிற கர்த்தர் என்னுடைய தேவனா இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. நான் எவ்வளோ ஆழமான இடங்கள்ல இருந்தாலும் அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை அதிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. என்னிலும் அதிக பலவான்களை நான் மேற்கொள்றதுக்கு என்ன பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரே. நான் ஏன் கலங்கணும்? அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவனா இருக்கிறார். நான் யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாரையும் நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரையும் நான் புறங்கூற வேண்டிய அவசியம் இல்ல. வசனம் சொல்லுது, அந்நியர் இச்சகம் பேசி அவங்க என்ன செய்வாங்களா? என் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க அமைதல் ஆயிருவாங்க. அவங்க முனை விழுந்து போயிருவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஏன்னா தேவன் உங்களை உயர்த்த போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களை உயர்த்த போறாரு. உங்களுக்கு எதிராய் சில சத்ருவின் போராட்டங்கள் இருக்கா? சில பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க, பொல்லாத காரியத்துக்கு தங்களை விற்று போட்டவங்க உங்களுக்கு எதிராய் நின்று உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? தேவன் அவங்களுக்கு கொடுக்க போகிற பதில் என்ன தெரியுங்களா? தேவன் அவங்களுக்கு கொடுக்க போகிற ஆன்சர் என்னன்னு தெரியுங்களா? உங்களுடைய உயர்வு தான். ஹல்லேலூயா. தேவன் சில உயரமான இடங்களுக்குள், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு தேவன் உங்களை உயர்த்த போவதுதான் உங்களுக்கு எதிரா இருக்கிற சூழ்நிலைகளுக்கான பதிலா இருக்கு. நீங்க என்ன பதில் கொடுக்கலாம்னு யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க பதில யோசிச்சுக்கிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதாவது வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துதா? சில சூழ்நிலைகள் உங்களை சோர்வடைய செய்தா? உடனே சத்தமா வாயை திறந்து இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லுங்க, என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் சொல்றீங்க? என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் பயப்படணும்? அவர் என்னை வாளாக அல்ல, அவர் என்னை தலையாக மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது 49 2 சாமுவேல் 22:49 அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி
கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹalleluya. கொடுமையான மனுஷர்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். தேசம் கொடுமையான மனிதர்களால நிரப்பப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம அநேக இடங்கள்ல இந்த மாதிரி கொடுமையான மனிதர்களை நம்ம பாக்குறோம். கொடூரமான காரியங்களை செய்கிறவர்களை பாக்குறோம். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் என்ன செய்யறாரா, அவர் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? கொடுமையான மனிதர்களுக்கு இருதயத்துல நித்தம் நித்தம் பொல்லாப்ப வச்சுட்டு வஞ்சகத்தை வைத்து சாத்தானின் கிரியைகளால தங்களை நிரப்பி கொண்டு அதுக்கு தங்களை விற்று போட்ட பொல்லாத கொடூரமான சந்ததிக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அவர் நம்மை தலையாக்கி இருக்கிறார். யாருக்குங்க தலையாக்கி இருக்கிறார்? யாருக்கு மேலங்க கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார்? நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆமே. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, தேவன் இதை உங்களுக்கு கிட்டதான் பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, வாயை திறந்து என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. இப்பொழுது என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுங்களேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பேர் என்ன மாதிரியே விசுவாசிக்கிறீங்க? என்னை போலவே விசுவாசிக்கிறவங்க இங்க இருக்கிறீங்களா? ஹalleluya. இன்னொரு தடவை நம்ம சொல்லலாமா? இப்பொழுது சொல்லுங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறது. ஹalleluya. உங்க தலைய கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். உங்களை தேவன் தலைவனாக்கி இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? மோசே எந்த எகிப்திலிருந்து பயந்து ஓடுனாரோ, எந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அவர் ஓடுனாரோ, தேவனை அவர் சந்தித்ததுக்கு அப்புறம் அதே தேசத்துக்கு அவர் போகும்போது பார்வோன் கண்களுக்கும் எகிப்தியர் கண்களுக்கும், இன்னும் சொல்ல போனா அந்த எபிரேயர்களுடைய கண்களுக்கும் மோசே பெரியவனாக தெரிகிறார். ஏன்னு தெரியுங்களா? தேவன் அந்த மனுஷனை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் வாளாக இருக்க முடியாது. ஹalleluya. இன்னைக்கு தேவன் உங்களை சந்திக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. தேவன் உங்களை தலையாக்கி இருக்கிறார். எந்த பிரச்சனையை நினைச்சு நீங்க பயந்தீங்களோ, இனி நீங்க பயப்பட போவதில்லை. ஏன்னா தேவன் அதற்கு மேலாக உங்களை தலையாக்கி இருக்கிறார். ஹalleluya. உங்க சத்துருக்களை விட உங்களை அதிக பலன் உள்ளவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். திரும்பி அதே வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். நான் என்ன செய்ய போறேன்? அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட போறது இல்ல. ஆண்டவரே, உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்த போறேன். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிய சொல்றீங்க? அவர் என்ன தலையாக்கி இருக்கிறாரு, நான் என் தலையை உயர்த்த போறேன். ஹalleluya. ராஜாதி ராஜாவ என் வாழ்க்கை முழுவதும் நான் உயர்த்த போறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை சொல்லி துதிக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட வாய் திறந்து சொல்லுங்க. என்னை தலையாக்கின என்னுடைய தலையாகிய என் கிறிஸ்துவின் நாமத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்களேன். எனக்கு தேவன் தந்திருக்க இந்த ஆயுசு நாள் முழுவதும் என் இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். என் இயேசுவை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அநேகருக்கு நான் அதை அறிவிப்பேன்னு சொல்லுங்களேன். ஹalleluya. அப்படி சொல்லி அவரை துதிங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு, நீங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாக இருக்கிறீங்க. ஹalleluya. நீங்க அடிமையாக அல்ல. நீங்க யாரா இருக்கிறீங்களா? ராஜாவாக இருக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன். ஹalleluya. என்னை தேவன் ராஜாவாக்கி இருக்கிறார், கிங் ஆக்கி இருக்கிறார், என்னை தலையாக்கி இருக்கிறார். அவர் ஏற்படுத்தின ராஜாவுக்கு அவரே மகத்தான ரட்சிப்பு, கிரேட் விக்டரியை தரவரா இருக்கிறார். ஹalleluya. பெரிய ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ராஜாதி ராஜா, ராஜாவாகிய உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் அவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா வாயை திறந்து சொல்லுங்க. தாம் ஏற்படுத்தின தமது ராஜாவுக்கு மகிமையான ரட்சிப்பை கொடுக்கிறவர், மகத்தான வெற்றியை கொடுக்கிறவர். ஆமென். நீங்க இனி கீழ் நோக்கி அல்ல, நீங்க இனி கீழானவர்களாக அல்ல, நீங்க மேலானவர்களாக நீங்க வளருகிறத நீங்க காண போறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த, அதாவது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களுடைய ராஜாதி ராஜா, உங்களை ஆளுகை செய்கிற தேவன். ஹalleluya. அவரால செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? அவரால செய்ய முடியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல. ஹalleluya. என் கூட சேர்ந்து நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்றீங்களா? ஆதியாகமம் புஸ்தகத்துல ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். 49வது அதிகாரம்
ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல இதே வார்த்தையை நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். இதுவும் உங்களுக்கான ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையாக இருக்கும். அந்த வேலையில நான் உங்க மேல இந்த வார்த்தையை நான் இந்த வேலையில பேசுறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தின் 26வது வசனத்துல, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேற்பட்டதா இருந்து, ஹல்லேலூயா, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய, அதாவது முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை விட மேலான ஆசீர்வாதங்களா இருக்கும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா இருக்குமா, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னா, இதுவரைக்கும் எந்த லெவல்ல உன்னோட சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சோ, எந்த லெவல்ல ரீச் பண்ணி இருந்துச்சோ, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் அது எல்லாத்தையும் விட பெரியது. இதுவரை யாரும் கடக்காத எல்லைகளை நீ கடப்ப. உனக்குன்னு சொல்லி ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு தேவன் எல்லைகளை கடந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வாராம். ஹல்லேலூயா. எல்லைகள் இல்லாத ஆசீர்வாதங்கள். இதுவரைக்கும் உங்க சந்ததிக்கு ஒரு லிமிட் இருந்திருக்கலாம். உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த உங்களுடைய முற்பிதாக்களுக்கு, உங்களுடைய தகப்பன்மார்களுக்கு, உங்களை வழி நடத்தினவங்களுக்கு, உங்களை லீட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு லிமிட் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அவங்க ஒரு எல்லை வரைக்கும் போயிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அதெல்லாம் தாண்டி போவ. ஏன்னா உன்னுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை விட உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெரியதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா. யோசேப்போட தலை மேல அது வரட்டும். சகோதரரில் விசேஷித்தவனுடையன்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சகோதரர்களிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய தலையின் மேல், அவன் தலையில் உள்ள கிரீடத்தின் மேல் அது வருவதாக அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவன் மேல். ஒருவேளை நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க லிட்ரலாவே பிசிக்கலாவே உங்களுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? இனஜன பந்துகளிடத்திலிருந்து நீங்க பிரிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? சில இடங்கள்ல நீங்க செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க கர்த்தர் சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்ட. ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து நீங்க யோவான் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா? யோவான் புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் 18வது அதிகாரத்தின் 36வது வசனம். யோவான் 18வது அதிகாரத்தின் 36வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்லன்னு சொல்லி இவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை, இந்த உலகத்திலிருந்து இவர் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை, இவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்பதை இயேசு அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் யோவான் 19ல 2வது வசனத்துல வாசிக்கிறோம், போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் அப்படின்னு நீங்க வாசிக்கிறோம். இந்த காரியங்களை இன்னும் தெளிவா நம்ம வாசிக்கணும்னா நீங்க மத்தேயு புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அதுல 27வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். 27ல 27வது வசனம். மத்தேயு 27:27. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, ஒரு பெரிய ஒரு அறைக்குள்ள, அரண்மனை போல் இருக்கிற ஒரு பெரிய அறைக்குள்ள இயேசுவை கொண்டு போறாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய போர் சேவகரின் கூட்டம் இவரை சூழ்ந்து நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இவரை சூழ்ந்து நிற்கும் போது அவர் வஸ்திரங்களை கழற்றி, அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அப்படின்னு நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அது எந்த மாதிரி அவங்க மீன் பண்ணிருக்கிறாங்கன்னா, அதோடைய மூல பாஷையிலிருந்து நம்ம ஒரு வார்த்தை அங்க வாசிக்கிறோம், EXDUO அப்படின்னு வாசிக்கிறோம். அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, கிரீக் வேர்ட்ல அவர் முற்றிலுமாக அவருடைய வஸ்திரம் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதாம். முழுவதுமாக அவர் நிர்வாணமாக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா. முழுவதுமாக அவர் நிர்வாணமாக்கப்பட்டாராம். அப்படி அவர் முழுவதுமாக நிர்வாணமாக்கப்பட்டு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவரோட தலை மேல என்ன செய்யறாங்களாம், முள்ளுகளினால ஒரு கிரீடத்தை பண்ணி அதை அவருடைய தலை மேல வைக்கிறாங்களாம். இயேசு எப்போ தான் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதை அந்த இடத்துல அவர் சொல்றாரோ, இந்த பிரித்தெடுக்கப்பட்டவருடைய தலையின் மேல ஒரு முற்கிரீடத்தை கொண்டு அவங்க வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை அவங்க கொடுக்கறாங்க. அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன செய்யறாங்களா, பரியாசம் பண்றாங்களா. தலையில முள்முடிய வச்சுட்டு
அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு, அவர் கையில ஒரு கோல கொடுத்துட்டு, அவர் மேல ஒரு ஒரு அங்கியை அவங்க போர்த்தி விட்டுட்டு, அவரோட கால்ல விழுந்து அவர பரியாசம் பண்றாங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க! நீங்க ராஜாவா? வாழ்க! அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்களாம்? பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி, அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரோட சிரசின் மேல முள்முடி வைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அதன் மேல அவர் கையில இருந்த கோலை எடுத்து அவங்க என்ன செய்றாங்களாம்? அடிக்கிறாங்களாம். ஹalleluya! இயேசு அந்த இடத்துல முள்முடிய சுமந்தவரா, தன்னுடைய சிரசின் மேல் முள்முடிய சுமந்தவரா, அவருடைய முகத்துல ஜனங்கள் வந்து காரி துப்புறாங்க. அவருடைய முகத்துல அவங்க உமிழ்கிறாங்க. இயேசுவ அடிக்கிறாங்க. இத்தனை நிந்தையிலும் அவர் அமைதியா இருந்திருக்கிறார்னா, அவர் அந்த பாடுகளை சுமந்திருக்கிறார்னா, ஏன் சுமந்தார்ன்னு தெரியுமா? நம்மளோட தலை மேல அந்த முள்முடி வர்றதுக்காக அல்ல. நம்ம தலை மேல இந்த சாபங்கள் இருப்பதற்காக அல்ல. வசனம் சொல்லுது, இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல், அவனுடைய தலையின் மேல் கிரீடமாக இறங்கி வருவதாக. இன்னைக்கு உங்களுடைய தலையில இருக்கிற கிரீடம் சாபத்தின் கிரீடம் அல்ல, வியாதியின் கிரீடம் அல்ல. ஹalleluya! உங்களுடைய சரீரத்தின் மேல் ராஜாவாக சாபம் இல்ல. உங்க சரீரத்தின் மேல், உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் ராஜாவாக வியாதி இல்ல, பாவம் இல்ல. உங்களுடைய சரீரத்தின் மேல், உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya! ஆசீர்வாதத்தின் கிரீடத்தை வைத்து தேவன் உங்களை தலைவனாக்கி இருக்கிறார். இயேசு உங்களுக்காக பாடுபட்டார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, உங்களுக்காக அவர் பரியாசங்களை அவர் சகித்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, இனி நீங்க பரியாசம் பண்ண அவர் விடமாட்டார். ஹalleluya! நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக அந்த நிந்தைகளை சுமந்தார். அவர் எனக்காக பரியாசம் பண்ணப்பட்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார். ஏன்? ஏன்? நான் இதெல்லாம் மேற்கொள்றதுக்காக. ஹalleluya! ஜனங்களின் சண்டைகளுக்கு தேவன் உங்களை விலக்கி, ஜாதிகளுக்கு உங்களை தலைவனாக்குகிறார். ஹalleluya! நீங்க தலைவனாக்கப்படும்படியாக தேவன் அந்த நிந்தைகளை அன்னைக்கு சகித்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை தேவன் தலைவனாக்கி இருக்கிறார். நீங்க தலைவனாக்கப்பட்டது உங்களுடைய சுய கிரியைகளினால் அல்ல. நீங்க செய்த ஒரு காரியத்தினால, நீங்க பேசின ஒரு பிரசங்கத்தினால, நீங்க செய்த ஒரு அற்புதத்தினால, நீங்க ஒரு விஷயத்தை சம்பாதித்ததுனால அல்ல. இயேசு சம்பாதித்ததுனால, இயேசு பாடுகளை சகித்ததுனால, இன்னைக்கு எனக்காக அவர் பாடுகளை சகித்தார் என்று அவருடைய சிலுவையை நான் விசுவாசிக்கிறதுனால, இன்னைக்கு தேவன் என்னை தலைவனாக்கி இருக்கிறார். ஹalleluya! விசுவாசிக்கிறீங்களா? இந்த யோசேப்புடைய சிரசின் மேல் இறங்கி வந்த அந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாமா? நம்ம வாசிக்கலாம் 25வது வசனத்துல, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya! ஒன்றும் குறைவுபடாமல் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தேவனால் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் திரும்பி உங்களை பார்த்து சொல்றேன், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஹalleluya! கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்க தலை சாபத்தின் தலை அல்ல. உங்க தலை சாபத்தை சுமக்கிற தலை அல்ல. ஆமென். நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிறீங்க. ஆமென். தேவன் எப்படிப்பட்ட தலையாக உங்களை உயர்த்தி இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுதா? ஹalleluya! இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தலை எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்களோட ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. ஹalleluya! தலை எப்படி இருக்கோ அப்படிதான் யாரு இருப்பாங்க? ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. உங்களை நடத்துகிற லீடர்ஸ் வந்து சாபங்களை சுமக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, சாபங்களை விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு கீழே பின்பற்றி போகிற நீங்களும் அந்த சாபங்களை தான் சுமந்து கொண்டு போவீங்க. ஹalleluya! சாபங்களை தான் சுமந்து கொண்டு இருப்பாங்க. ஆதாம் பாவம் செய்த போது அதுக்கப்புறம் பிறக்கிற சந்ததிகள் எல்லாம் அவங்க இறங்கி பாவம் செய்யறாங்களோ இல்லையோ, அந்த சந்ததியில அவங்க வந்து பிறக்கும் பொழுதே பாவிகளாதான் பிறக்குறாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே தலைவன், ஹalleluya! அந்த தலைவன் மூலமாக, அந்த எஜமான் மூலமாக, இந்த தகப்பன் மூலமாக நாம் பிறந்திருக்கும் பொழுது தேவன் என்ன நீதிமானாக மறுபடியும் பிறக்கும்படியாக செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை விசுவாசிச்சு நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுதே நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹalleluya! விசுவாசிக்கிறீங்களா? உங்களை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்க தலை மேல சாபங்கள் இல்ல, நீங்க ஆசீர்வாதத்தை சுமக்கிற பாத்திரமா இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன். இந்த ஆசீர்வாதத்தை சுமக்கிற பாத்திரத்தை விட்டுட்டு வேற யார கர்த்தர் தலைவனாக்க போறார்?
வேற யார தேவன் தலைவனாக்க போறாரு? உங்களை தலைவனாக்காம தேவன் வேற யார தலைவனாக்க போறாரு? ஹalleluya. ஏன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுமந்து இருக்கும்போது அடுத்தது உங்கள் மூலமாய் தேவ வார்த்தையை கேட்கிறவங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யற அற்புதத்தின் மூலமாய் ஈர்க்கப்படுகிறவர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே வந்து அடைக்கலம் புகும்படியாக செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் வார்த்தை சொல்லுது. ஜனங்களின் சண்டைகளுக்கு தேவன் உங்களை தப்புவித்து அதிலிருந்து உங்களை விலக்கி தேவன் உங்களை தேசங்களுக்கு தலைவனாக்கி இருக்கிறார். ஹalleluya. உன்னிடத்திலிருந்து தேவன் ராஜாக்களை கொண்டு வருவார், தேசங்களை கொண்டு வருவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்னை தேவன் தலைவனாக்கி இருக்கிறார். நீங்க வாளாக இல்ல, நீங்க தலையாக இருக்கிறீங்க. நீங்க இனிமேல் கீழாக அல்ல, நீங்க மேலாக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை நீ மேலோக்கி போகிறத, நீங்க உயர்ந்த இடங்களுக்கு உயர்த்தப்படுகிறத, உயரமான ஸ்தானங்கள்ல நீங்க அமர்த்தப்படுகிறத நீங்க காண போறீங்க. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் வளர்ச்சியின் பாதையில கொண்டு போக போறார். நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடைய போறீங்க. தேவன் உங்களை பெருகும்படியாக செய்ய போறாரு. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல நீங்க கேட்டீங்கல்ல, அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி நடத்தும். தேவனோடு கூட இருக்கிற உறவில நீங்க ஒவ்வொரு நாளும் வளர போறீங்க. தேவனுக்குள் நீங்க கட்டுவிக்கப்பட போறீங்க. அநேக ஜனங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். இதுவரைக்கும் உங்க லைஃப்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருந்திருக்கலாம். பட் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு. நீங்க தலைவனாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ராஜாவாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க மூலமாய் அநேக ஜனங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போவது இல்லை. அவர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேலையில நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய கரம் இந்த வேளையில உங்களை புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் தூக்கி எடுத்து இருக்கிறது. ஹalleluya. சில புழுதிக்குள்ளேயும் சில குப்பைக்குள்ளேயும் விழுந்து உழன்று கிடக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு உங்களுடைய இருதயத்துல விதைக்க இடம் கொடுத்திருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். மந்த் ஆஃப் எலிவேஷன், ஒரு எலிவேஷன் உங்களுடைய லைஃப்ல நான் பேசுறேன். உங்களுடைய பிசினஸ்ல நீங்க கையெடுக்கிற காரியங்கள்ல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, ஹalleluya, தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருப்பாராக. அநேக ஜனங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் எப்போதும் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக. அநேகருக்கு சத்தியத்தை அறிகிற அறிவின் வழியாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிற கர்த்தர், என்னால் ஏற முடியாத இடங்களுக்கு அவருடைய கிருபையினால் என்னை ஏற்றி கொண்டு வந்திருக்கிற கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லி இந்த வேலையில சொல்லலாமா? ஆமே. என்னால தொட முடியாத உயரங்களை அவருடைய கிருபையினால் இன்னைக்கு தொடும்படியாய் கிருபை செய்திருக்கிறாரே, நன்றின்னு நம்ம சொல்லலாமா? இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் அமேன் என்றும் நிறைவேறட்டும். அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு பிரயோஜனம் அடையும்படியாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா அநேகரோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இணைந்திருந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். உங்களை தேவன் சாட்சியாய் நிறுத்துவாராக. அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்துவாராக. ஹalleluya. தொடர்ந்து தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை அடுத்து வரும் நாட்கள்ல நம்ம இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியுடைய இந்த பேஜ்ல நம்ம எல்லாரும் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அதிசயங்களை செய்யும் பொழுது நீங்க அந்த சாட்சிகளை அநேகரோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு நாளும் நீங்க மறக்காதீங்க. உங்களுடைய சாட்சிகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே பயங்கரமான வேலையை செய்கிறதா இருக்கிறது. ஹalleluya. சோ தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் போது அதை அநேகரோடு நீங்க பகிர்ந்து கொள்றதுக்கு நீங்க மறக்காதீங்க, வெட்கப்படாதீங்க. ஏன்னா அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.